அகமதாபாத் விபத்தில் விமானத்தில் பயணித்த 241 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். கணபதி, இந்த விபத்துல 242 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மிக மிக துயரமான ஒரு சம்பவமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இப்ப அங்க என்ன சூழல் நிலவுது? இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடியும் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு வருகை தர இருக்கிறார். அங்கு ஆய்விலையும் ஈடுபட இருக்கிறார். தற்போது என்ன விவரம் கணபதி? ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறிய மேக்னானி நகர் பகுதியிலே தற்போது பலத்த பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் நீங்கள் சொன்னது போல பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வரப்போகிறார். இப்போது நமது ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டுவார். நமக்கு பின்னால் இருக்கும் இந்த கட்டிடங்கள் கருப்படைந்து இருக்கின்றன. ஏன் கருப்படைந்து இருக்கின்றன என்றால், இந்த பகுதியில்தான் விமானம் வீழ்ந்து தீ பரவியது நாலாபுறமும். அதனால் இங்குள்ள கட்டிடங்கள் எல்லாம் தற்போது கருப்படைந்திருக்கின்றன. இதன் பின்னால் தான் விமான நிலையம் இருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து டேக் ஆஃப் செய்து புறப்படும் விமானங்கள் வரும் பாதையில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த இடத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட இருப்பதால் இங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு அனைவருமே இங்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் மட்டுமே இந்த பகுதிக்கு இந்த பக்கம் இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்திலே பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உயர் அதிகாரிகள் இங்கே வருவார்கள் எனவும் அவர்கள் வருகைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளே ஒரு தீயணைப்பு இயந்திரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலை வழியாக சென்றால் எந்த இடத்திலே விபத்து நடந்ததோ அது கிட்டத்தட்ட 200 மீட்டர் தொலைவிலே இருக்கிறது. அந்த இடத்தை மோடி பார்வையிட வேண்டும் என்பதற்காக தற்போது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஏற்பாடுகள் எல்லாமே பிரதமர் இங்கு வந்து சென்று திரும்பும் வரை அப்படியே அமலில் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது பலத்த பாதுகாவலுக்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடி இந்த இடத்தை பார்வையிட இருக்கிறார். ஏற்கனவே அமித்ஷா பார்வையிட்டிருக்கிறார். விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவும் பார்வையிட்டிருக்கிறார். விபத்தில் பலர் கருகிவிட்டார்கள். அவர்களது உடல்களை அடையாளம் காணவே முடியவில்லை என்பதால் DNA பரிசோதனை மூலமாக அவர்களது உடல்களை அடையாளம் காணுவதற்கான முயற்சிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. உறவினர்களின் DNA மாதிரிகள் இதற்காக எடுக்கப்பட்டு தற்போது சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. போல அந்த விமானம் அங்கிருந்த ஒரு மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் தங்கும் விடுதியில தான் மோதி இருக்கு. அந்த மருத்துவ மாணவர்களுமே உயிரிழந்திருக்கிறாங்க. அவர்களுடைய உறவினர்கள், பெற்றோர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? ஏன்னா பிரதமர் மோடி விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு வருகை தர இருக்கிறார். அதே பகுதியில தான் அவங்களும் இருக்கிறாங்களா? இதற்கு மிகவும் அருகிலேயே சிவில் ஹாஸ்பிட்டல் என்கிற மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனையில் தான் உடல்கள் தற்போது பரிசோதனை செய்யப்படுகின்றன. அந்த இடத்தில் தான் உறவினர்கள் குழுமி இருக்கிறார்கள். இந்த இடம் நீங்கள் சொன்ன மருத்துவ விடுதியின் இறுதி பகுதி. அதாவது எந்த இடத்தில் விமானம் வீழ்ந்ததோ அதற்கு அடுத்த பகுதி. இப்போது கூட விமானம் பறக்கும் சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். விமான நிலையம் அவ்வளவு அருகிலே இருக்கிறது. டேக் ஆஃப் செய்து இந்த பகுதி வழியாகத்தான் வானிலை விமானங்கள் பறக்கின்றன. ஆகவேதான் இந்த பகுதியிலே விபத்து ஏற்பட்டு அதன் பாதிப்புகள் இன்னும் அடையாளமாக தெரிகின்றன. அந்த அடையாளங்களை பார்வையிடுவதற்காகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வருகிறார். மூத்த அதிகாரிகளும் இங்கு வருகை தந்து ஆய்வுகளை நடத்த இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு துணை ராணுவ படைகளைச் சேர்ந்தவர்களும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அனைவருமே இங்கு பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருப்பதால் தடயங்கள் எதுவும் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக தடயங்களை பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நேற்று இரவிலேயே பெரும்பாலான தடயங்கள் இங்கிருந்து சேகரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள தடயங்களும் விரைவிலேயே இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் எனவும் அதன் பிறகு முழுமையாக புலன் விசாரணை தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதியிலே அனைத்து பணிகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் தொடங்கி பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து இடங்களையும் பார்வையிட இருக்கிறார். எப்படி விபத்து நடந்த இடத்திலே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அருகில் உள்ள கட்டிடங்கள் எரிந்திருக்கின்றன, மரங்கள் கூட எரிந்திருக்கின்றன, எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று பல்வேறு விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்ய இருக்கிறார். இந்த இடம், அதன் பிறகு அருகில் உள்ள சிவில் மருத்துவமனை என சொல்லப்படும் மருத்துவமனையும் அவர் சென்று அங்கு உயிரிழந்தவருடைய உறவினர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பார் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே முன்னாள் குஜராத் முதல்வராக இருந்த பிரதமர் மோடி இந்த மாநிலத்தை சேர்ந்தவர். அவருக்கு அகமதாபாத் நகரத்துடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆகவே இன்று காலையிலே முதல் வேலையாக அவர் இங்கே வந்து
இந்த விபத்து நடைபெற்ற இடம் மற்றும் அருகில் உள்ள சிவில் மருத்துவமனை ஆகியவற்றிலே மேற்பார்வை பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் இதுவரை மீட்பு பணிகள் எப்படி நடைபெற்று இருக்கின்றன, அதை தவிர விபத்து தொடர்பான விசாரணைகள் எப்படி நடைபெற்று வருகின்றன என்பதையும் அவர் கேட்டறிய உள்ளார். ஆகவே இன்று காலை தொடங்கி பிரதமரின் பயணம் முதல் பல்வேறு விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடங்க இருக்கின்றன. பிரதமர் மோடியின் பயணத்துக்கு பிறகு மீதமுள்ள தடயங்களை சேகரிக்கும் பணிகள் ஆகியவை இதே இடத்திலே நடைபெற இருக்கின்றன. ஆகவே இன்று நாள் முழுவதுமே மேக்னானி நகர் என அழைக்கப்படும் இந்த பகுதி பரபரப்பாக இருக்கும் என கருதப்படுகிறது. கள விவரங்களுக்கு நன்றி கணபதி.